பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி இந்த ஆண்டுக்கான இறுதி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதில் தங்களுக்கு வந்த ஆர்டர்களின் எண்ணிக்கை, அதிகப்படியானோரின் தேர்வு எது, சென்னை மக்களின் தேர்வு எது என்பதை புள்ளி விபரமாக வெளியிட்டுள்ளது ஸ்விக்கி. அதன்படி நடப்பு ஆண்டில் அதிகப்படியானோரின் விருப்ப உணவாக பிரியாணியே இருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 8.3 கோடி பிரியாணிகள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்விக்கி அறிவித்துள்ளது. இதில் ஹைதராபாத்தில் 9.7 மில்லியன் ஆர்டர்களும், பெங்களூருவில் 7.7 மில்லியன் ஆர்டர்களும், மூன்றாவது இடத்தில் சென்னையில் 4.6 மில்லியன் பிரியாணி ஆர்டர்களும் டெலிவரி செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் நடப்பு ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நவம்பர் 22ஆம் தேதி வரை சென்னை வாசிகள் செய்த ஆர்டர்களின் புள்ளி விவரங்களையும் ஸ்விக்கி வெளியிட்டுள்ளது. பிரியமான காலை உணவாக இட்லி 8.56 லட்சம் ஆர்டர்களும், அதைத் தொடர்ந்து தோசை 7.34 லட்சம் ஆர்டர்களும், பொங்கல் 6.83 லட்சம் ஆர்டர்களும் டெலிவரி செய்யப்பட்டுள்ளன. இன்காக்னிட்டோ மோடில் மட்டும் பிரியாணி, பர்கர் உள்ளிட்ட உணவுகள் சுமார் 22,000 ஆர்டர்கள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளன. தீபாவளி ட்ரீட்டாக யூசர் ஒருவர் அதிகபட்சமாக ஒரே ஆர்டரில் 29,000 ரூபாயை செலவழித்துள்ளார். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் என்று பார்த்தால் 2.2 லட்சம் ஆர்டர்கள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளன. மேலும் 13.3 லட்சம் டின்னர் வகைகள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 390 மடங்கு அதிகம் என்று கூறியுள்ளது ஸ்விக்கி. இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், சென்னையில் ஆண்டுக்கு ஆண்டு ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவே தெரிகிறது. அதிலும் பிரியாணி என்று பார்க்கும்போது ஸ்விக்கியில் மட்டுமல்ல, கடந்த ஆண்டு ஜொமேட்டோவிலும் அதிகப்படியாக ஆர்டர் செய்யப்பட்ட உணவாக பிரியாணியே டாப்பில் இருக்கிறது.